Hi, this is Priya. நம்ம இந்த கிளாஸ்ல vowels na என்ன consonants na என்னன்னு பார்க்க போறோம். There are 26 letters. 26 letters இருக்கு இல்லையா? இந்த 26 lettersல A, E, I, O, U vowel னு சொல்லுவோம். Remaining letters எல்லாம் consonants னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 5 லெட்டர் தவிர்த்து மிச்சம் இருக்க letters இருக்கு இல்லையா? அது 21 letters இருக்கு இல்லையா? இந்த letters வந்து நம்ம consonants னு சொல்லுவோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கு. காமனாவே இது எப்படி அமைஞ்சிருக்கும்னா A, E, I, O, U இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எதை பேஸா வச்சு அமையும்னா உயிரெழுத்துக்கள் சவுண்ட்ல அமையும். உயிரெழுத்துக்கள்னா என்னன்னா இ சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த சவுண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? வவுல்ஸோட சவுண்ட் எதுல இருக்கும்? இ சவுண்ட்ல இருக்கும். அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எதுல இருக்கும்னா இக்கு இங்கிச்சு சவுண்ட்ஸ்ல இருக்கும். அதாவது மெய்யெழுத்துக்கள் சவுண்ட்ஸ்ல இருக்கும். இக்கு இங்கிச்சு சவுண்ட்ஸ்ல இருக்கும். மெய்யெழுத்துக்கள் சவுண்ட்ஸ்ல கான்சனன்ட்டும் வவுல்ஸ் வந்து இ சவுண்ட்ஸ்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்டிகல்ஸ்னா என்னன்னா ஏ அண்ட் இது மூணு தான் ஆர்டிகல்ஸ்னு சொல்கிறோம். தவை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தனியாக பார்த்துக்கலாம். இப்போ ஏ அண்ட் மட்டும் எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஏவும் ஆனும் எங்கே அப்ளை பண்ணுவோம்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவோம். எங்கே அப்ளை பண்ணுவோம்? ஒரு நவுனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு சில 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அந்த 3 கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதாவது நான் சொல்லி இல்லையா, அதாவது வவல் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஏ இ ஐ ஓ யூ இந்த வவல் சவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், இ சவுண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கான்சனன்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இக்கு இங்கு இச்சு சவுண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இக்கு இங்கு இச்சு இந்த சவுண்ட் கேட்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கேளுங்க. இக்கு இங்கு இச்சு சவுண்ட் கேட்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி நமக்கு இ சவுண்ட் கேட்கும்போது ஆன் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ரூல். ஓகேங்களா? இதை தாண்டி நம்ம ஒரு 2 ரூலை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது இதை அப்ளை பண்ணும்போது முதல்ல சவுண்டை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டரோட அந்த நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சவுண்டை பார்த்துக்கணும். அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நவுன் வந்து சிங்குலரான்னு பார்க்கணும். ஐ மீன் ஒன்லி ஒன்னான்னு பார்க்கணும். அப்புறமா அந்த நவுனை அந்த சென்டென்ஸ்ல ஜென்ரலா பேசியிருக்காங்களான்னு பார்க்கணும். இது மூணுமே ஃபிக்ஸ்டா இருந்தா நம்ம தாராளமா ஏ அண்ட் ஆன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க பாருங்க, கான்சனன்ட்ல கொடுத்துருக்க அ பால்னு போட்டிருக்க. பிகாஸ் ஏன் அ பால்னு போட்டிருக்கோன்னா பால் ஒரு நேமிங் வேர்டு. ஓகேங்களா? நேமிங் வேர்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிகல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவோம். நேமிங் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிகல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பால்னு சொல்லும்போது பால் இப்பு சவுண்ட் கேட்குது. பால் பால் பால். ஓகேங்களா? ஸோ இது மெய்யெழுத்துக்கள் சவுண்ட் கேட்குது இல்லையா? ஸோ அதனால அப்ளை பண்றோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துக்கோங்க. ஓகே, இக்கு இங்கிச்சு சவுண்ட்ல இருக்கு, இப்பு சவுண்ட்ல இருக்கு. ஸோ அதை தாண்டி அந்த நவுன் சிங்குலரா இருக்கான்னு பாருங்க. பால் சிங்குலர் தான், ஒன்லி ஒரு பால் தான். ஸோ அதுவும் ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ சென்டென்ஸ் கொடுக்கல, நான் நெக்ஸ்ட் டைம் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த சென்டென்ஸ்ல அந்த நவுனை ஜென்ரலா பேசி இருக்கணும். இது மூணுமே ஃபிக்ஸ்டா இருந்தா அ பால்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ அ கேர்ள்னு போட்டிருக்கு. கேர்ள்னு சொல்லும்போது இக்கு சவுண்ட் கேட்குது. ஓகே, ஸோ அது சிங்குலரா இருக்கு, ஜென்ரலா இருக்கு. ஸோ கேர்ள்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அது இக்கு இங்கிச்சு சவுண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்ட் இக்கு இங்கு இச்சு சவுண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதை தாண்டி அது சிங்குலரா இருக்கான்னு பார்க்கணும். சிங்குலரா இருக்கும் பட்சத்தில் அடுத்தது அந்த சென்டென்ஸ்ல அது ஜென்ரலா பேசியிருக்காங்களான்னு பார்க்கணும். இது மூணுமே ஃபிக்ஸ்டா இருந்தா நீங்க அ பால் அ கேர்ள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது கிளியர் தானே? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வவல்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் அம்பர்லான்னு இருக்கு, அ யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்க, அ யூனிஃபார்ம்னு போட்டிருக்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க செய்யற மேஜர் மிஸ்டேக் என்னன்னா லெட்டரை பார்த்த உடனே ஓகே ஏஇ ஐஓயு இதை பார்த்த உடனே ஆன் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டை தான் பார்க்கணுமே தவிர ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்க்க கூடாது. அந்த லெட்டரோட சவுண்டை பார்த்தே அப்ளை பண்ணணும். ஸோ அம்பர்லான்னு சொல்லும்போது சவுண்டு நமக்கு தெளிவா கேட்குது. இ சவுண்ட் சவுண்டு கேட்குது. ஸோ அதனால அது சிங்குலரா இருக்கு, ஜென்ரலா இருக்கு. ஸோ ஆன் அம்பர்லான்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் அதே யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கேன். ஏன்னா யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது நமக்கு இ சவுண்ட் கேட்கறதே கிடையாது. அது வவல் லெட்டரா இருந்தாலுமே நமக்கு இ சவுண்ட் கேட்க கிடையாது. என்ன சவுண்ட் கேட்குதாங்க? யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது யா போட்டு புள்ளி வைப்பமே இ சவுண்ட் கேட்குது.
யூனிவர்சிட்டி. அதே மாதிரி யூனிஃபார்ம்னு சொல்லும்போது யூனிஃபார்ம் யூ, ஓகே, அந்த யா போட்டு புள்ளி வைப்போம், ஈன்னு சொல்லுவோமே யூனிஃபார்ம், அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ அது மெய் எழுத்து சவுண்டு தானே. ஸோ மெய் எழுத்து வரும்போது என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்க, தானே அப்ளை பண்ணணும். ஸோ அ யூனிவர்சிட்டி, அ யூனிஃபார்ம்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிலர் இன்னுமே அந்த லெட்டரை பார்த்து அப்ளை பண்ணுறாங்க. நோ, தட் இஸ் ராங். வி ஷுட் சி த சவுண்ட்ஸ், ஓகே, அந்த லெட்டரோட சவுண்டை பார்த்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் தெளிவாக இன்னொரு தடவை சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.